பொன்மலச்செம்மன் புரட்சி தலைவர், இதய தெய்வம் புரட்சி தலைவர் இருவரும் தெய்வங்களையும் வணங்கி கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தொழில்நுட்ப அணி பிரிவு பொறுப்பாளராக சென்னை புறநகர மாவட்டத்திற்கு எங்களை அண்ணன் நியமித்திருக்காரு. ஆற்றல் மிகு சென்னை புறநகர மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் அண்ணன் தலைமையிலும், லட்சுமி அக்கா பகுதி கழக செயலாளர் அவர்களின் ஏற்பாட்டிலும், VST ரமேஷ் அம்பேத்கர் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டிலும், என்னுடன் இங்கு கலந்து கொண்டிருக்கும் மாநில IT விங் இணை செயலாளர் கிருபாகரன் அவர்களும், மாவட்ட IT விங் செயலாளர் தம்பி சுஜித் அவர்களும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளின் பெயரை கூறியதாக ஏற்றுக்கொண்டு, இந்த IT விங் பொறுப்பாளர் அண்ணன் 82 மாவட்டத்துக்கும் போட்டிருக்காரு. IT விங் பொறுப்பாளரை போட்டு அண்ணன் இந்த பாக கிளை நிர்வாகத்தில் வேலை செய்ய சொல்லியிருக்காரு. இந்த பாக கிளை நிர்வாகம் இப்போ அதான் அண்ணன் பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, எல்லா தமிழ்நாடு முழுக்க பாக கிளை நிர்வாகத்தை அமைச்சிருக்கு, நம்மளும் அமைச்சிட்டோம். ஸோ இங்கே ஒரு சில விஷயங்கள் மாறி மாறி இருக்குன்றாரு. ஸோ தம்பி இளைஞராக இருக்காரு, ஸோ சிறப்பாக செஞ்சிருவாருன்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ அதனால கண்டிப்பாக தம்பி இந்த வட்டத்தில் சிறப்பாக செஞ்சு தருவாருன்ற நம்பிக்கையோட அண்ணன் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரோ அதை நான் இங்கே சொல்றேன். அதான் பார்த்தாலே தெரியுது, நல்லா பண்ணக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால அண்ணன் என்னெல்லாம் பணி செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் இங்கே சொல்றேன். அதை எல்லாம் கேட்டுக்கங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கூட எங்க நம்பர் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். சோழிங்கநல்லூர் IT விங்னு இப்போ குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த மேடம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி செயலாளர் இவருக்கு அந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக இப்போ இந்த குரூப்பை இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 நிர்வாகத்தை போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 9 நிர்வாகத்தை நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் பண்ணணும். சரிங்களா? அது அந்த 9 நிர்வாகத்தை மட்டும் இல்லாமல் அந்த பாகத்தில் வரக்கூடிய நம்ம கழக நிர்வாகிகள், கழக பொறுப்பில் இருப்பாங்க. ஸோ அவர் பொறுப்பில் இருக்காரு, அவங்க அப்பாவை போட்டிருக்காரு, அவரை அந்த குரூப்பில் ஆட் பண்ணணும். அதனால எல்லாருமே அந்த குரூப்பில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் கழக உறுப்பினர், அதாவது எந்த பதவியிலும் உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க, நம்ம 50 ஆண்டு கடந்த கழகம் உறுப்பினர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த உறுப்பினரை அதில் இணைக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரல் ஓட்டர்ஸ், அந்த பாகத்தில் வரக்கூடிய பொதுப்படையான வாக்காளர், அதாவது எந்த கட்சியும் சாராதவங்களை நம்ம அதில் இணைக்கணும். அதில் திமுகவினரை இணைக்க வேணாம், சில கட்சி அதர் கட்சியை சார்ந்தவங்களை இணைக்க வேணாம். நம்ம கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். இதுல எதுக்காக இதை சேர்க்கிறோம்? இப்போ ஒரு 1000 ஓட்டு ஒரு பாகத்தில் இருக்குன்னா நம்ம எத்தனை பேர் இணைக்கலாம்? நம்ம ஒரு எத்தனை பேர் இணைக்கலாம்? நீங்க சொல்லுங்க. ஒரு 1000 ஓட்டு இருக்கு, 500 பேர் போலிங் ஆகுது 50%. அப்போ ஒரு போலிங் 700 ஓட்டு விடுதுன்னா ஒரு 350 இணைக்கலாம். ஸோ அப்படி நீங்க இணைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மூலியமா நம்ம செய்யக்கூடிய தகவல், நம்ம கட்சியில செஞ்சது, அண்ணன் செய்யற தகவல்லாம் போய் சேர்க்கும் போது அந்த 350 ஓட்டை நம்மளுக்கான ஓட்டா உறுதியாக்கலாமா? அப்போ அஇஅதிமுகவோட வேட்பாளரை உறுதியா இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஜெயிக்க வைக்க முடியுமா இல்லையா? ஸோ அப்போ 2026 அம்மாவின் ஆட்சி அண்ணன் தலைமையில நம்ம அமைக்க முடியுமா இல்லையா? ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா, 2026 இந்த விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அமைச்சு எடப்பாடியார் அண்ணனோட தலைமையில அஇஅதிமுக ஆட்சி அமைக்க வேணும்ன்றதுதான் இதோட பெரிய நோக்கம். ஸோ அதுக்காக நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்பை முதற்கட்டமா இப்போ இங்க 9 பேரோட ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த 9 பேரோட நிக்காம ஒரு 350 பேர் சொன்னார். ஸோ ஒரு பாகத்தில் ஒரு 400ல இருந்து 500 பேர் வச்சு நம்ம சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கு. உடனடியாக இதில் நாங்களும் எங்கள் நம்பர் ஆட் பண்ணிருக்கு. பாக செயலாளர், வட்டக்கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர், அண்ணன் மாவட்ட கழக செயலாளர், அதுக்கப்புறம் IT விங் நம்பர் எங்களை போட்டிருக்காங்க, எங்கள் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை அந்த இதுலேயே நம்ம பார்த்துடலாம். எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். ஸோ அதில் என்னெல்லாம் தகவல் கொடுக்குறோமோ அந்த வேலைகளை நம்ம செய்யணும். ஸோ முதற்கட்ட வேலையா அண்ணன் அதை சொல்லியிருக்காரு, அதை இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அண்ணன் அடுத்த கட்ட பிரச்சாரம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும்னு அண்ணனோட எழுச்சி பயணத்தில் ஒரு சக்கரம் வச்சு ஒரு இது ஆரம்பிச்சாரு, எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில. ஸோ இது என்னன்னா, 540 வாக்குறுதி கொடுத்து இந்த 2021 திமுக பொய்யான வாக்குறுதி கொடுத்து இந்த ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா ஏதாவது நமக்கு செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல.
ஸோ உதாரணத்துக்கு நீட் தேர்வு விலக்கு ரகசியம் தெரியும்னாரு, ஆனா செஞ்சாரா? செய்யல. இன்னைக்கு வரைக்கும் ரகசிய உதயநிதி, இந்த உதயநிதி சொன்னாரா நமக்கு? இது வரைக்கும் சொல்லல. அதே மாதிரி மாசம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துறதுக்கு பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை பண்றோமா? அதே 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இருக்கு. அதே மாதிரி 100 ரூபாய் கேஸ் மானியம் தரேன்னாங்க, தந்தாங்களா? தரல. ஸோ இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இந்த ஆட்சியை பிடிச்ச இந்த விடியா திமுக அரசை என்னெல்லாம் பண்ணாங்கன்னு திண்ணை பிரச்சாரம் செய்ய சொல்லியிருக்காரு. இதுல மார்க் போட்டா எவ்வளவு மார்க் வரும் இந்த அரசாங்கத்துக்கு? 0 முட்டை மார்க். அப்போ இது ஃபெயிலியர் அரசாங்கம். இது வந்து திராவிட மாடல் கிடையாது, ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம்னு நம்ம திண்ணை பிரச்சாரம் மூலியமா மக்களுக்கு எடுத்து போய் சொல்லணும். அதுல அவங்க அங்க எங்க போய் பாகம் நீங்க செயலரும் இந்த பாக நிர்வாகிகளும் போகக்கூடிய இடத்துல யாரை பாக்குறீங்க, அவங்க பேரு, அவங்க நம்பரு, அவங்க டீடைல்ஸ், அந்த பாகத்துல டீடைல்ஸ் வாங்கினா இது கவுண்டர் ஸ்லிப் மாதிரி இருக்கும். இது நான் பிரிண்ட் அவுட் வச்சிருக்கேன். உங்களுக்கு வரக்கூடிய பேப்பர் வந்து கவுண்டர் ஸ்லிப்பு சின்னதா வரும். ஸோ அதை நீங்க போய் பார்க்கணும். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்கேனிங் இருக்கு. இந்த ஸ்கேன் பண்ணீங்கனாலே அந்த சக்கரம் உங்க செல்போன்ல வந்துடும். அதையும் நீங்க காட்டலாம். அவங்க என்னெல்லாம் செய்யலன்றத மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும். இது 2வது கட்டமா. 3வது, அந்தந்த பாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போட்டிருக்கோம்ல, அவங்க வந்து மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங் மினிட்ஸ் பண்ணி நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்றத போடலாம். 4வது, அதிமுகவின் சாதனைகள், திமுகவின் வேதனைகள். நம்ம 10 ஆண்டு காலமா என்னெல்லாம் சாதனை செஞ்சிருக்கோம். அண்ணன் இவன் நீட் தேர்வு விலக்குன்னா, ஆனா அண்ணன் என்ன பண்ணாரு? 7.5% கொடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு சீட்டுக்கு வழிவகை செஞ்சார். இவங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினாங்க. அண்ணன் முதலமைச்சர் அதை பண்ணார். அம்மா இருக்கும்போது அம்மா உணவு கொடுத்தாங்க, லேப்டாப் இலவசமா கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தது அம்மா. ஆனா இவங்க 1000 ரூபாய் தரேன் நாங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்களா? 1000 ரூபாய் இல்ல. அந்த மாதிரி இவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதியும் நம்ம செஞ்சதையும் எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டிய வேலை இந்த பாக நிர்வாகிகளுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. ஸோ இதன் மூலமா 2026 அஇஅதிமுக ஆட்சியை அமைப்பது உறுதி செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு பாகமுகருக்கும் இருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லாரும் இதை உணர்ந்து இந்த வேலையை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி BLA 2 போட்டிருக்கோம். இந்த BLA 2க்கு ஆன்லைன் ட்ரைனிங் பண்ண சொல்லியிருக்காங்க, எப்படி ஆன்லைன்ல ஓட்டை சேர்க்கறது நீக்கிறதுன்னு. ஸோ அதுவும் நாங்கள் வந்து உங்களோட இணைந்து பணியாற்றும் போது அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி அம்பேத்கர் அவர்கள், பிராமிஸ் அம்பேத்கர், பேரே பிராமிஸ் அம்பேத்கர், ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு பேரு. ஸோ இந்த பிராமிஸ் அம்பேத்கர் பேர்லயே பிராமிஸா நம்ம 2026 ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றத அவரோட வாக்கா எடுத்துக்கிறேன். அதனால நிறைய வாக்குகளை வாங்கி தரணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழக செயலும், பகுதி கழக செயலும், வட்டக்கழக செயல் சிறப்பாக ஏற்படுத்திய அனைத்து கழக உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க சந்தேகம் இருந்தால் எங்களை கேட்கலாம். எங்க நம்பரும் கொடுத்துருக்கோம்.